ஹலோ. ஹலோ மிஸ்டர் கிரைம் பிரான்ச் ஆபீசர். பரவாயில்லையே, ஒரே ரிங்கில் எடுத்துட்ட. அவ்வளவு பதட்டம். உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு சின்ன டெஸ்ட். நான் யாருன்னு கண்டுபிடி பாப்போம். நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? கம்ச பிரபு. ஏய், என்ன க்ளூ கொடுக்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்ட? உண்மையிலேயே நீ பிரில்லியன்ட் தான்ப்பா. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? உன் ஜாதகமே என்கிட்ட இருக்கு. என் பொண்டாட்டி எங்க? உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கான்னு எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? இல்லாட்டி ஒரு தேர்ட் ரேட் கிரிமினல் உனக்கு என்கிட்ட என்னடா பேச்சு? எங்கடா வச்சிருக்கா அவங்கள? ஆமா, நீ கேட்ட உடனே உன் பொண்டாட்டிய லட்டு மாதிரி தூக்கி உன்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவு பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இவ்வளவு நாள் எங்க வாழ்க்கையில நீ விளையாடுனில, இனிமேல் இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட வாழ்க்கை என் கையில. நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்டாகணும். இதோ பார் கேஎஸ், உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். அந்த 2 ஆப்ஷன்ல நீ எதை செலக்ட் பண்றியோ அதை பொறுத்துதான் உன் பொண்டாட்டி உன் கைக்கு கிடைப்பா. நிறுத்து நிறுத்து. எனக்கு ஆப்ஷன் கொடுக்குற நிலைமையில நீ இல்ல. உனக்கு நான் ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன். அந்த ஆப்ஷனை மட்டும்தான் நீ செலக்ட் பண்ணி ஆகணும். என் பொண்டாட்டியை எங்க இருந்து தூக்கிட்டு போனையோ மரியாதையா கொண்டு வந்து அதே இடத்துல விட்டுட்டு போயிரு. கொண்டு வந்து விடலைன்னா என்னடா செய்வ? நீயும் உன் குடும்பமும் இது வரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் கஷ்டமே இல்லைங்கிற அளவுக்கு உன்னை நான் நினைக்க வைப்பேன். என்ன மிரட்டுறியா? அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன் ஆனாலும் கேஎஸ், உனக்கு அசாத்திய தைரியம் தான். உன் பொண்டாட்டி தூக்கிட்டு வந்து என் கஸ்டடியில வச்சிருக்கேன். கொஞ்சமாவது பதட்டப்படுறியா நீ? இந்த நேரத்திலயும் கூட என்ன மிரட்டி எனக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்க? ஏன்டா, என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பயந்தா நான் இந்த பொசிஷன்ல இருக்க முடியுமா? ஓஹோ, அப்படியா? நானும் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா நீ பேசுற பேச்சு எதுவுமே சரியில்லை. எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் என்னால பேச முடியாது. கண்ணு, நீ இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் பேசி ஆகணும். எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் நீ பண்ணி ஆகணும். இங்க பார் கேஎஸ், நீ எனக்காக பண்ண வேண்டிய முதல் விஷயம், புடிச்சு வச்சிருக்கிற என் அண்ணன் என் அப்பா அவங்க 2 பேரும் எந்த தப்பும் பண்ணல. அவங்களுக்கு அகைன்ஸ்டா நீ தான் ப்ரூஃப் கிரியேட் பண்ணி இந்த கேஸ்ல அவங்க மேல வீண் பழி சுமத்தி ஜெயில போட்டிருக்கேன்னு நீயா கோர்ட்ல ஒத்துக்கிடணும். ஒத்துக்கிட்டு இந்த கேஸ்ல இருந்து அவங்கள விடுவிக்கணும். 2வது, அவங்களுக்கு அகைன்ஸ்டா நீ திரட்டி வச்சிருக்கியே ஆதாரம், வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். 3வது, என் கம்பெனிக்குள்ள நான் இல்லாத நேரத்துல நுழைஞ்சு உன் ஃப்ரெண்ட் கமல் கிரியேட் பண்ணி கொடுத்த சாஃப்ட்வேரை வச்சு என் கம்பெனி சீக்ரெட் எல்லாத்தையும் எனக்கே தெரியாம எடுத்துட்டு போனேல, அது எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி நீ கொடுக்கணும். என் கம்பெனிக்கு சீல் வச்ச நீ தான் அதை ரிமூவும் பண்ணணும். என் அப்பாவும் என் அண்ணனும் சம்பந்தப்பட்ட கேஸ நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போக போறேங்கிறது உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். சுப்ரீம் கோர்ட்ல போட போற கேஸ்ல எப்படியும் நான் ஜெயிச்சிருவேன். உன்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் மட்டும் என் கைக்கு வந்தா. அதே மாதிரி மும்பை கோர்ட்ல என்னோட கம்பெனி கேஸும் இந்த வாரம் ஹியரிங்க்கு வருது. அங்கேயும் நீ திரட்டி வச்சிருக்கிற எல்லா எவிடன்ஸையும் என்கிட்ட கொடுத்துட்டேனா அந்த கேஸ்லயும் நான் ஜெயிச்சிருவேன். இது எல்லாத்தையும் எனக்காக நீ பண்ணி கொடுத்துட்டேனா உன் பொண்டாட்டிய எந்த சேதாரமும் இல்லாம திருப்பி உன்கிட்டயே அழகா பத்திரமா கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன். இதெல்லாம் நீ பண்ணலைன்னா உன் பொண்டாட்டிக்கு ஏற்பட போற சேதாரத்துக்கு நான் பொறுப்பில்லை. எப்படி வசதிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன பதிலையே காணோம்? யோசிக்கிறியா? நல்லா யோசி. இங்க பார், ஒரு தடவை யோசிச்சு முடிவு பண்ணி ஒரு வேலை பார்த்துட்டா திரும்ப திரும்ப அதை யோசிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. ஆனா இப்ப நீ யோசிச்சுதான் ஆகணும். உனக்கு வேற வழியே கிடையாது. உன் பொண்டாட்டி என்கிட்ட இருக்காங்கிறத நீ மறந்துடாத. உன் அப்பனும் அண்ணனும் என்கிட்ட இருக்காங்கிறத நீயும் மறந்துடாத. நீ எதுக்காக இவ்வளவு வேலை பார்த்தியோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கி உன்னை நடு தெருவுல நிப்பாட்டிடுவேன். நான் போனா போகுதுன்னு உன்னை மட்டும் விட்டு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நீயே கெடுத்துக்காத. மரியாதையை கொண்டு வந்து என் பொண்டாட்டியை என்கிட்ட விட்டுட்டு போயிரு. அதையும் மீறி ஏதாவது ஏடா கூடமா பண்ணணும்னு நினைச்ச, ஜெயில இருக்கிற உன் அப்பனையும் அண்ணனையும் அடிச்சு கொன்னு தூக்குல தொங்க விட்டு அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கேஸ மூடிட்டு போயிட்டே இருப்பேன். என்கிட்ட விளையாடாத, அதுவும் என் பொண்டாட்டிய வச்சு என்கிட்ட விளையாடாத. மரியாதையா கொண்டு வந்து விட்டுரு. ஆனா கேஎஸ், உண்மையிலேயே உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கல. உன் பொண்டாட்டி என்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சதும் நீ கெஞ்சுவ கதறுவ, நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற. பரவாயில்ல, எனக்கு சரியான டஃப் தான் நீ. ஆனாலும் நீ இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காம பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ என்கிட்ட கெஞ்சணும், கதறணும், என் பொண்டாட்டிய விட்டுடான்னு கதறணும். அந்த அளவுக்கு நீ கதறுவேன்னு நினைச்சேன். எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆனாலும் இப்போ உன்னை நான் கதற வைக்கிறேன் பாரு. உன் பொண்டாட்டி கிட்ட பேசுறியா? ஆஹா, அப்படியெல்லாம் உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பனா? உன் பொண்டாட்டி குரலை மட்டும் கேளு. என்ன மலர்விழி, உன் புருஷனுக்கு உன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல பாத்தியா? அவங்கிட்ட இருந்து உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுக்குறானா? கொஞ்சமாவது பதறானான்னு பாத்தியா? பேசுறியா? உன் புருஷன் கிட்ட பேசுறியா? இப்ப நீ போடுற சத்தத்துல உன் புருஷன் கதறிக்கிட்டு வந்து என் காலில் விழுவான் பாரு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உன் புருஷனுக்கு? இப்ப நீ அழுகிற அழுகையில உன் புருஷன் அவனா வந்து என் காலில் விழணும். ஏய், வாயை திறந்து அழு. ஏய், வாயில என்ன வச்சிருக்க? வாயை திறந்து அழு. வாயை திறந்து ஏதாவது அவகிட்ட பேசு.
இப்ப அவங்கிட்ட பேச போறியா இல்லையா? இந்தா உன் புருஷன் கிட்ட பேசு. உன் புருஷன் தான் லைன்ல இருக்கான். பேசு. நான் கேட்ட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு உன்னை கூட்டிட்டு போக சொல்லி அவங்கிட்ட சொல்லு. சொல்லு. வாய் திறந்து பேசு. ஏய் மலர்விழி, வாயை திறந்து பேசிரு. இல்லைன்னா அடுத்து என்னோட ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். நீ பேசினா தான் நீ என்கிட்ட இருக்கேங்கிறத உன் புருஷன் நம்புவான். பேசு. வாயை திறக்க மாட்ட. அவனுக்கு ஏத்த பொண்டாட்டியா இருக்கிறியோ? வீடியோ கால் பண்ணி உன்னை உன் புருஷனுக்கு காமிச்சா என்ன பண்ணுவேன்? பேசுறேன் நான் பாரு. ஹலோ கேஎஸ், லைன்ல இருக்கியா? நான் எப்பவும் உன் லைன்லயே தான்டா இருக்கேன். உனக்கு தான் அது தெரியல. என்ன பார்த்தா புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஜோக்கர் மாதிரி இருக்கா? அவளை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீ என்னடா கொஞ்சம் கூட பதற மாட்டேங்கிற? அவளை அந்த அடி அடிக்கிறேன், அப்பையும் பதற மாட்டேங்கிற. அவளும் வாயை விட்டு அழுக மாட்டேங்கிறா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எதுக்குடா பதறணும்? என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போனதுக்கு நீ தான் பதறணும். நீ உங்க அப்பனை மாதிரியும் உன் அண்ணனை மாதிரியும் முட்டாள்தனமா இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ அவங்கள விட வடிகட்டின முட்டாள்னு காமிச்சிட்ட என் பொண்டாட்டி மேல கைய வச்சு. நீ எனக்கு ஆப்ஷன் கொடுக்குற. இங்க பார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு பொழுதுக்குள்ள என் பொண்டாட்டியை நீ எப்படி கூட்டிட்டு போனியோ அதே மாதிரி பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலன்னு வை. வாழ்நாள் முழுக்க நீ கதறி கதறி அழ வேண்டி இருக்கும். திரும்பவும் சொல்றேன், உன் ஜாதகமே என் கையில இருக்கு, மறந்துடாத. இன்னைக்கு மட்டும் நான் சொன்னதை நீ செய்யலன்னு வை, நீ எங்க இருந்தாலும் தேடி வருவேன்டா. அதையே தான்டா நானும் சொல்றேன். உன்னால முடிஞ்சா நான் எங்க இருக்கேன்னு தேடி வந்து உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போட பாக்கலாம். ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உன் பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கான்னு உனக்கே தெரியுது. அப்புறமா எதுக்கு இன்னும் நீ டிரைவிங்ல இருக்க? எங்க போய்கிட்டு இருக்க? உன்கிட்ட தான்டா வந்துட்டு இருக்கேன். கேஎஸ், என்கிட்ட வர்றதுன்னா நீ டிரைவிங்ல எல்லாம் வர முடியாது. நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ பாவம், எப்படி தெரியும்? சரி, நான் வேணா உனக்கு ஒரு பெரிய க்ளூ தரட்டா? முதல்ல நான் க்ளூ கொடுக்காமலே நீ என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட. இப்ப நான் க்ளூ கொடுத்தாலுமே உன்னால கண்டுபிடிக்க முடியாது. பாக்குறியா? என்ன க்ளூ கொடுக்கவா? நான் இப்போ இந்தியாவுல இருக்கேன். நீ எங்க இருக்க? பாவம், நீ அதே இந்தியாவுல தான் இருப்ப. என்ன? இந்தியாங்கிறது ஒரு பறந்து விரிஞ்ச நாடு. அதுல 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. இதுல நான் எங்க இருக்கேன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சு வா பாப்போம். பாத்தியா, நான் உனக்கு எவ்வளவு பெரிய க்ளூ கொடுத்துருக்கேன்னு. கண்டுபிடிச்சு வா. இப்போ இந்த நிமிஷம் நீ உட்காந்து தேட ஆரம்பிச்சா கூட ஒரு வருஷத்துக்குள்ள தேடி வந்துருவியா என்கிட்ட? பாவம்டா நீ. உன் பொண்டாட்டி இந்தியாவுல இருக்கிற எத்தனை ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல இருக்கான்னு நீ எப்படி கண்டுபிடிக்க போற? எனக்கு உன்ன நினைச்சா பாவமா இருக்கு. என் அப்பனையும் என் அண்ணனையும் மிரட்டி என்கிட்ட பேச வச்சு எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்காத. அப்படி நீ யோசிக்கணும்னு நினைச்சா கூட உன் பொண்டாட்டி கழுத்தை திருக்கிடுவேன். அதனால அந்த மாதிரி எல்லாம் எதுவும் யோசிக்காம சீக்கிரமா என்கிட்ட வந்து சேரு. வச்சிரட்டுமா? பாய். உன் பொண்டாட்டிய பாய் சொல்ல சொன்னா அவ வாயவே திறக்க மாட்டேங்கிறா. சோ அவளுக்கும் சேர்த்து நான் பாய் சொல்றேன். பாய், சீக்கிரமா வந்துரு. என்னங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு தான் டீ போடலான்னு வந்தேன். எனக்கு நீங்க டீ போட போறீங்களா? ஆமா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே, வீட்டுல இருக்க போறேல, அதான் இன்னைக்கு உனக்கு நான் டீ போட்டு கொடுத்து நான் சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஓ, மைனி ஊர்ல இல்ல கொடைக்கானலுக்கு போயிருக்காங்கன்ட்டு எல்லாமே எனக்கு நீங்க பண்ணி கொடுக்க போறீங்களா? ஆமா, உங்களுக்கு டீ போட தெரியுமா? சமைக்க தெரியுமா? ஏய், என்ன நினைச்ச நீ என்ன பத்தி? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சேன். ஒரு டாக்டரை பார்த்து சமைக்க தெரியுமான்னு கேக்குற? டாக்டர்னா கண்டிப்பா சமைக்க தெரிஞ்சிருக்கணுமா? அப்படி இல்ல, ஆனா இந்த டாக்டருக்கு சமைக்க தெரியும். ஆஹா, சரி, என்ன சமைக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேருக்கும் சேர்த்து டீ போடலான்னு பிளான். டீ குடிச்சுக்கிட்டே என்ன சமையல் பண்ணலாங்கிறத யோசிப்போம். சரி. ஆமா, மாமாவுக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன், லைன் பிஸி பிஸினே வருது. இன்னைக்கு லீவு தானே, மாமா ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல? நீ எதுக்கு என் அண்ணனுக்கு கால் பண்ற? உங்க அண்ணனுக்கு கால் பண்ணல, என் மாமாவுக்கு கால் பண்றேன். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமா, எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன்ல, மாமா கிட்ட அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. அதான் இன்னைக்கு லீவு தானே, மாமாவுக்கு ஃப்ரீயா இருப்பாங்கல்ல, கால் பண்ணி பேசலாம்னு நினைச்சு கால் பண்ணேன். லைன் பிஸினே வந்துட்டு இருக்கு. என் ப்ரோக்கு நானே அடிக்கடி கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் தான் அனுப்புவேன். அதை பார்த்துட்டு அவரா கால் பண்ணுவாரு. நீயும் மெசேஜ் அனுப்பு. ஏன் அப்படி? அவர் பாக்குற வேலை அப்படி. மேக்சிமம் அவர் கிரிமினல்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம கால் பண்ணா தொந்தரவா தானே இருக்கும். மெசேஜ் அனுப்புனா ஃப்ரீயா இருந்தா அவரே பாப்பாரு. அப்படியா? அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் போட்டு விடுறேன். நானே இன்னும் என் ப்ரோ கிட்ட காலையில இருந்து பேசல, அதுக்குள்ள இவ. இல்ல, எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன்னு மாமா காதுல போட்டு வச்சா அவர் மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்வார்ல, அதுக்கு தான். சோ உனக்கு காரியம் ஆகணும், அதுக்காக கால் பண்ணியிருக்க. அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம்ல. அவரு நல்லா தான் இருப்பாரு, இங்க நான் தான் நல்லல. நீ என்ன பாரு. என்ன நல்லல? நல்லா தானே இருக்கீங்க பேபி. இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? ஆமா. ஏதாச்சும் மூவி போலாமா?
மூவியா? அக்காவும் வீட்ல இல்ல, குட்டிமாவை கூட்டிட்டு கொடைக்கானல் போயிருக்கா. வீட்ல நம்ம மட்டும் தானே இருக்கோம். மூவி போயிட்டு அப்படி கொஞ்சம் ப்ளீஸ். அப்படி கொஞ்சம்னா? அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சிக்கலாம். எப்படி? இந்த கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அப்படியா? அப்படிதான் அப்படிதான். அதுக்கு எதுக்கு மூவி போகணும்? வீட்லயே இருப்போம். ஏய் பேபி, நிஜமாவா? ஆமா. ஓய் பேபி. ஹாய் பேபி, நில்லு. வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்க, நில்லு பேபி. ஓடி பிடிச்சு விளையாடுறது நல்லா இருக்கு பாத்தீங்களா? நீ ஓடிட்டே இருப்ப, நான் பின்னாடி துரத்து துரத்தி வந்து பிடிக்கணுமா? ஆமா, பிடிக்கணும்ல. பிடிங்க பிடிங்க. பிடிச்சிட்டேன். பேபி பேபி, இந்த விளையாட்டை கிச்சன்ல எல்லாம் விளையாட வேண்டாம், நம்ம ரூம்ல போய் விளையாடுவோம் வா. சரி. ஃபோன் தான் ரிங் ஆகுது. யாரு? ஸ்டேஷன்ல இருந்து. ஹலோ ஹலோ வெண்ணிலா. சொல்லுங்கக்கா. எஸ்ஐ மேடம் எதுவும் உனக்கு கால் பண்ணாங்களா? இல்லையேக்கா, எனக்கு கால் பண்ணலையே. எனக்கு கால் பண்ணாங்கப்பா, ஒரு கேஸ் ஃபைல் எடுத்து கொடுக்க சொல்றாங்க. என்னால் இன்னைக்கு வர முடியாது. என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். நீ போய் கொஞ்சம் அந்த கேஸ் ஃபைலை எடுத்து கொடுத்துறியா? நானா? அக்கா நான் வீட்டில் இருக்கேன். வீட்டில் தான் இருக்க வெண்ணிலா. ஃப்ரீயாக தானே இருப்ப? வீட்டில் ஆமாம், ஃப்ரீயாக தான் இருக்கேன். ப்ளீஸ் வெண்ணிலா, எனக்காக போய் எடுத்து கொடுத்துரு வெண்ணிலா. அடுத்த சப் இன்ஸ்பெக்டரே நீ தான். நீ மேடத்து கூட கொஞ்சம் கனெக்டாக இருந்தேன்னா உனக்கும் நல்லது தானே. ஓ அப்படி சொல்கிறீங்களா? சரிங்கக்கா, நான் போகிறேன். அப்புறம் இன்ஸ்பெக்டர் மேடம் எதுவும் கால் பண்ணாங்களா? இல்லைக்கா, அவங்க பெங்களூர் போயிருக்காங்க. சரிம்மா சரி, நீ போய் அந்த கேஸ் ஃபைல் மட்டும் எடுத்து கொடுத்துரு, வச்சிடுறேன். சரிக்கா சரி. என்ன பேபி? ஸ்டேஷன் போகணும். இப்போ வா, இன்னைக்கு உனக்கு லீவ் தானே? எஸ்ஐ மேடம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்களாம். அங்கே 2-3 கான்ஸ்டபிள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அது தெரியல போல. இன்னொரு அக்கா சீனியர் அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க பாப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களாம். அதான் என்னைய ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. நானுமே இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா போயிடுவேன்ல. அப்போ இதெல்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா நல்லது தானே. அதான் என்னைய போன்னு சொல்கிறாங்க. போயிட்டு வந்துடட்டுமா? ப்ளீஸுங்க, போயிட்டு ஃபைலை எடுத்து கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். அப்படியா? சரி, அப்படின்னா வா, கார்ல போவோம். நான் ஸ்டேஷன் வாசல்ல வெயிட் பண்றேன். நீ போயிட்டு ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடு. அப்படியே என் கூட நீ வந்துட்டேன்னா நம்ம 2 பேரும் ஒன்னாவே வந்துடலாம். சீக்கிரமாவும் வேலை முடிஞ்சிடும். நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த மாதிரியும் ஆயிடும். சரியா? சரி. சரி வா, போலாம் வா. நான் போயிட்டு யூனிஃபார்ம் மாட்டிட்டு வந்துடுறேன். சரி சார். என்ன, உங்களை பாக்குறதுக்கு ஒரு லேடி வந்திருக்காங்க சார். சாரி, 2 லேடிஸ் வந்திருக்காங்க சார். யாரு? உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. வர சொல்லு. எஸ் சார். எனக்கு வேண்டப்பட்ட 2 பொண்ணுங்களா? யாரா அது? இங்க ஒண்ணுக்கே வழி இல்ல. ஐயோ, வாங்க, என்ன வேணும்? சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? என் ஃப்ரெண்டு ஸ்ரீதேவியா யாரோ கடத்த பார்த்திருக்காங்க அப்படின்னு அவளுக்கு சந்தேகமா இருக்கான். யார் இந்த பொண்ணையா? இன்ஸ்பெக்டர். சரி சொல்லுங்க, என்ன நடந்தது, என்ன விஷயம்? சார், என் ஃப்ரெண்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவளை யாரோ கடத்துற மாதிரியே அவளுக்கு தோணுதான். சாக்கு மூட்டையில போட்டு தூக்கிட்டு போற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கான். ஆமா சார், ஆனா முழிச்சு பார்க்கும்போது அவ வீட்டு பெட்ரூம்ல தான் இருக்காளாம். சார், வாய பொளக்காம என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க. நீங்க சொல்றது ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக்கா இருக்கா? சரி, இது என்னன்னு எனக்கே புரியலையே. உங்களுக்கு எப்படி இது புரியுது? சார், என் ஃப்ரெண்டு நைட்டு அவ வீட்டு பெட்ரூம்ல தான் தூங்குறா. தூக்கத்துல அவளை யாரோ சாக்கு மூட்டைக்குள்ள போட்டு தூக்கிட்டு போற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கான். ஆனா அவளால கண்ணு முழிச்சு பார்க்க முடியல. காலையில பார்த்தா அவ வீட்டு பெட்ரூம்ல தான் இருக்கா. அப்படின்னா இதெல்லாமே அவங்க தூங்கும் போது அவங்க கனவுல நடந்திருக்கும். ஏதாவது ஒரு கோயில்ல போய் மந்திரிச்சு 90 பூசிட்டு தூங்க சொல்லுங்க, கனவு வராது. இதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க? சார், இது எல்லாமே நடந்தது எனக்கு. இது உனக்கா? எவன் இது உன்னை தூக்கிட்டு போறது? யோ சாரி, முதல்ல நீ ஸ்ரீதேவின்னு சொன்னேல. எனக்கு இந்த உடனே பதறிக்கிட்டு என்னன்னு கேக்குற? என்ன உடம்பு எப்படி இருக்கு? அது எப்படியோ இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிற பொண்ணு கிட்ட ஒழுங்கா கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குங்க. இவளை யார் கடத்திட்டு போறாங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கனவுல நடந்ததையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நான் அவங்க கனவுக்குள்ளதான் போகணும். சார், அது கனவெல்லாம் கிடையாது. கனவு இல்லாம பிறகு வேற என்னம்மா? இவங்க அப்படி யாராவது கடத்திட்டு போறாங்கன்னா இவங்க வேற இடத்துல இருந்திருக்கணும். எங்க தூங்குறாங்களோ அதே இடத்துல தானே காலையில கண்ணு முழிக்கிறாங்க. அதுதான் சார் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சா நாங்க ஏன் உங்ககிட்ட வரோம்? அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியது இன்ஸ்பெக்டர் இல்ல, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். என்ன என் ஃப்ரெண்ட பைத்தியம் சொல்றீங்களா? ஏமா, நான் எப்பமா அப்படி சொன்னேன்? தூக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் சில பேர் கனவு வந்து பயப்படுவாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அதெல்லாம் நிஜத்துக்கு நடக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க யாராவது வருவாங்களா? சும்மா கனவு கண்டுகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் வாங்குன்னு வாங்கன்னு. வாங்கம்மா. யோ கோவிந்து,
இப்ப பார், உன் அரட்டல் உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வெளியில வச்சுக்கோ. இங்க நான் இன்ஸ்பெக்டர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பல்ல காட்டுனேன். கிளாஸ் ஐசே. என்னையா கோவப்படுறாரு? பின்ன என்ன, இவ்வளவு பெரிய ஏரியாக்கு இன்ஸ்பெக்டர் நானு, என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருந்தா வெளியே போ. கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தானே வந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இன்ஸ்பெக்டர் கிட்ட மரியாதையா பேசணும். மரியாதை இல்லாம ஏதோ உன் புருஷன் கிட்ட பேசுற மாதிரி பேசுற. கம்ப்ளைண்ட் வாங்குவீங்களா மாட்டீங்களா? வெளியே ரைட்டர் இருப்பாரு, போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க. ப்ரோ நீ இங்கிட்டு வா, நான் அவர்கிட்ட பேசுறேன். என்கிட்ட பேசினா அவர் இவ்வளவு கோவமா பேச மாட்டாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு சொந்தமான பொண்ணை யாரோ கடத்திட்டு போக பாக்குறாங்க. உங்களுக்கு சொந்தமானதை நீங்க தான் காப்பாத்திக்கிடணும். அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். என்னம்மா நீ பேசுற? நான் உங்களுக்கு சொந்தமானவ இல்லையா? ஐயோ, இது எப்பத்துல இருந்து? உங்களை நான் முதல்ல பார்த்ததுல இருந்து, உங்களை என் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சதுல இருந்து. தாயே, தெரியாம உங்க தெருப்பக்கம் வந்துட்டேம்மா. இந்த மேல உங்க தெருவை சுத்தி நான் ஸ்டேஷனுக்கு வந்துக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்பு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேனே நானு. எனக்கு அப்புறம் என்ன வழி? எல்லாருக்கும் ஒரே வழிதான். நீங்க எந்த வழியா வந்தீங்களோ அதே வழியாவே வீடு கிளம்பிடலாம். என்ன இப்படி பேசுறாரு ப்ரோ? நீ போய் ரைட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் போ. சரி. ஏய், இங்க வா. என்ன? உன்னை பத்தி உங்க மாமா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த பாவம் போல படம் காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. என்ன எப்பவும் விளக்கமாறு கையுமாவே திருவியாமே, விளக்கமாறு கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருந்தேனா வந்ததுக்கு ஸ்டேஷனை கூட்டி முறவாசல் பண்ணிட்டு போ. வந்துட்டாளுங்க ரெண்டு பேரும். இவ ஃப்ரெண்டு கனவு கண்டாலும் அதுக்கு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்களாம். வெளியே போ. இங்க கோவிந்து, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுற. ஸ்டேஷன்ல சுத்தி சுத்தி சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன். நீ என்கிட்ட பேசுறதெல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அட கூறுகட்ட கோவிந்து, சிசிடிவில எப்படி சவுண்ட் வரும்? நான் பாரு, மரியாதையா கையை கட்டிக்கிட்டு தான் நின்னுக்கிட்டு இருக்கேன். இதுதான் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். நான் என்ன பேசுறேங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாது. இது அட்வான்ஸ்டு கேமரா. அங்க வீடியோ, என் கையில இருக்கிற லேப்டாப்ல ஆடியோ. நிஜமாவா? புடிச்சு உள்ள போட்டேன்னு வை. இங்க பாருங்க, நாங்க நிஜமாவே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்தோம். அவளை யாரோ கடத்திட்டு போற மாதிரியே தெரியுது. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். கனவு கற்பனைன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க. அவளை உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு அது தெரியும். இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தா அதுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுங்க. எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நான் இந்த கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குவேன்? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? இல்ல, ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? இவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. போச்சு போ, அது வேற இருக்கா? இவ நைட்டு தூங்கும் போது இவ வீட்டு பெட்ரூம்ல தான் தூங்குறா. இவளை யாரோ கடத்திட்டு போற மாதிரி தோன்றதெல்லாம் அவளுக்கு கனவு கிடையாது, அது நிஜமாவே நடக்குது. இவ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வேற எங்கேயோ இருக்கா. ஆனா தூக்கத்துல அப்படியே நடந்து திரும்ப வீட்டுக்கு வந்து பெட்ரூம்ல படுத்துக்கிறா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அவ சொன்னதை வச்சு இப்படியெல்லாம் நடந்திருக்குமோன்னு நானா யோசிச்சேன். அடி அவளை எந்திரிச்சு வந்தேன்னா மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். மரியாதை வெளியே போ. வந்து சேருதுல பாரு நமக்குன்னு. என்ன மாமியாரே, உங்க மகளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குங்கிறத ஏன் என்கிட்ட சொல்லல? நானும் அவளை தினமும் வந்து கடத்திட்டு போய்கிட்டு இருக்கேன். எங்க கடத்தி கொண்டு போய் வச்சாலும் கரெக்டா தூக்கத்திலேயே நடந்து வீட்டுல வந்து ரூமுக்குள்ள படுத்துக்கிட்டா. இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா எப்படித்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது? எப்பதே அவ கூட குடும்பம் நடத்துறது? ஆனாலும் நீங்க எந்த இடத்துக்கு கடத்தி கொண்டு போய் வச்சாலும் கரெக்டா நடந்து வீட்டுக்கு வந்துடுறா பாத்தீங்களா? ரொம்ப பெருமை. இருக்கிறது வியாதி, இதுக்கு ஒரு பெருமை வேற. இதெல்லாம் ஒரு வியாதியே கிடையாது மாப்பிள்ள ஃப்ரெண்டு. எனக்கு பேர் இவ்வளவு லென்த்தாலாம் வேண்டாம், என்னை வீரானே கூப்பிடுங்க. மாப்பிள்ள, அன்னைக்கு தடவை கடத்தும் போது அந்த கல்யாண மண்டபத்து வாசல்ல வச்சிருந்தீங்க மூட்டைய, என் மகன் இருக்கிற மூட்டைய. உள்ள போய் யாராவது முன்னாடி இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வாரேன், நைஸா உள்ள கொண்டு போயிருவோன்னு சொல்லிட்டு போனீங்க. நீங்க திரும்பி வாரதுக்குள்ள எவ்வளவு கரெக்டா என் மகன் நடந்து வீட்டுக்கு வந்துட்டான்னு பாத்தீங்களா? அந்த சாக்கு மூட்டையை அவுத்து விட்டது யாரு முதல்ல அன்னைக்கு? நான் மூட்டையை கட்டவே இல்லையே. சுத்தம். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு கடத்தணும்? என் டார்லிங்குக்கு மூச்சு முட்டும்ல. அப்ப இப்படித்தான் தினமும் சாக்கு மூட்டைக்குள்ள அந்த பிள்ளைய போட்டு மூட்டையை கட்டாமலே கொண்டு போய்கிட்டு இருக்க. அந்த பிள்ளையும் தோதா மூட்டைக்குள்ள இருந்து வெளியே வந்து நடந்து வீட்டுக்கு வந்துருது. எஸ், அப்படித்தான் நினைக்கிறேன். இதுக்கு பேர் ஒரு கடத்தலா? என் டார்லிங் திரும்பி அந்த பக்கம், என் மூஞ்சிலே முழிக்காத. மாமியாரே, நீங்க சொல்லுங்க, இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுக்கு என்னதான் வழி? மாப்பிள்ள, பேசாம என் மகளை காதலிச்சே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நேரான வழியில போய் பாருங்களேன். குறுக்கு வழி வேண்டாம், அது ஒத்து வர மாட்டேங்குது. அந்த மனசுதே அவங்க கிட்ட இல்லையாமே, அதை கோவிந்த் சார் கிட்ட கடன் கொடுத்துருக்காங்களாமா. இன்னும் ஸ்டேஷன்ல போய் அதை வேற வாங்கிட்டு வரணும். எதுக்கு ஸ்டேஷன் போகணும்? அங்கதாண்டா கோவிந்த் சார் இருக்காரு. எதிரி அவரு. அவருக்கெல்லாம் நீ எதிரியா? அவர் இருக்கிற ரேஞ்சுக்கு திரும்பு. உன் மாமியார்கிட்டயே உன் டீலிங்க வச்சுக்கோ. என் மூஞ்சில முழிக்காதேன்னு சொல்லிட்டேன். மாமியாரே, பேசாம இப்படி செஞ்சா என்ன? கடத்திட்டு கொண்டு போய் அதுக்கப்புறம் தாலி கட்டணும்னு நினைக்கிறதுக்கு தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் கடத்திட்டு போனா என்ன? செய்யலாம். அப்பயுமே அந்த பொண்ணு நடந்து வந்து வீட்டுல தூங்கதான் போகுது. என்ன ஒண்ணு, காலையில முழிச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவா கழுத்துல ஒரு தாலி இருக்கும்.
இருக்கும்ல. அப்ப இது யார் கட்டுனதுன்னு ஒரு பேச்சு வரும்ல. பொண்ணை பெத்தவங்க இவ்வளவு அழகா பிளான் போட்டு கொடுத்துமே ஒரு பொண்ணை ஒழுங்கா கடத்த தெரியல. இவர் தாலியை கட்டிட்டாலும் ம். நான் என் மனசுக்கு பிடிச்சவ சுயநினைவோட இருக்கும்போது தாலியை கட்டி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? சொல்லு, தப்பா? நீ திரும்பப்பா. என்ன மாமியாரே, இவன் என் மனசை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறான். நீங்க இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது மாப்பிள. மாமியாரே, என் காதலிக்கு ஒரு மனசு இருக்கு. அவளுக்கு வலிக்கும்ல, அவளுக்கு தெரியாம தாலி கட்டுனா. நான் அவளை கடத்திட்டு போய் தாலி கட்டணும்னு நினைச்சனே தவிர அவளுக்கு தெரியாம தாலி கட்டணும்னு நினைக்கவே இல்லை மாமியாரே. அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா முத நாளே தாலி கட்டியிருக்க மாட்டேனா? அவ்வளவு நல்லவனாடா நீ. காதலிச்சா எப்பேற்பட்ட கெட்டவனும் நல்லவனா மாறிடுவான்டா வீரா. நீ எல்லாம் இந்த டைலாக்க பேசி நான் கேட்கணும்னு எனக்கு தலையெழுத்து. சரி பேசு. காதல் வந்தா யாரா இருந்தாலும் பேசித்தானே ஆகணும். மாமியாரே, வேற என்னதான் வழி மாமியாரே? பொண்ணு பார்க்க வந்தாலும் பிடிக்கலங்கிறா. சரி நேரா போய் காதல சொல்லலாம்னு பார்த்தா என் மனசு என்கிட்ட இல்ல, கோவிந்த் சார் கிட்ட இருக்குங்கிறா. சரி கடத்திட்டாவது போகலான்னு பார்த்தா எகிரி குதிச்சு நடந்து ஓடியாந்துடுறா. நான் என்னதான் செய்வேன்? என்னதே மாப்பிள்ள செய்யறது? நானும் உங்களுக்கு என்னென்னலாம் வழி உண்டோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்கதே முடிவெடுக்கணும். நான் மட்டும் பழைய கபாலியா இருந்தா நேரம் நடக்கிறதே வேற. என்ன செய்ய, காதல் மன்னனா போயிட்டேன். அதனால கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்னு பாக்குறேன் என் காதலிய. பேசு பேசு. நீ என்னென்னலாம் பேசுறேன்னு நானும் கேட்க தானே போறேன். பேசு. உங்க மகளை எஸ் ஐ லவ் திஸ் இடியட், ஐ லவ் திஸ் லவபிள் இடியட் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்து என்னை கட்டுப்பிடிக்க வைக்கணும். இடியட்டுன்னு வேணா சொல்லுவாங்க, லவ் திஸ் லவபிள் இடியட்னு சொல்லுவாங்களா? சொல்ல வைப்பேன், சொல்ல வைப்பான்டா இந்த கபாலி. சரிடா அண்ணே, வைடா வைடா. அதுக்கு நான் உனக்கு என்னடா செய்யணும் சொல்றா, செய்யறேன். நீயே எவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசும்போது உனக்கு நானும் தோள் கொடுப்பேன்டா. என்னடா செய்வோம் சொல்லு. அதுக்கு நம்ம முக்கியமா ஒரு ஆளை இப்ப மீட் பண்ணி ஆகணும். யார? நீ வண்டி எடுத்து சொல்றேன். நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன்டா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. மாமியாரே போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வெற்றி உங்களுக்கே. அப்போ உங்க மக ஸ்ரீதேவியும் உங்களுக்கே. ஜெயம் உண்டாகட்டும். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. தேங்க்யூ மாமியாரே. வண்டியை ஸ்டார்ட் பண்றா. போலாமா? வேலை முடிஞ்சுதா? என்னங்க? கிளம்பலாமா? இல்லங்க, ஸ்டேஷன்ல எஸ்ஐ மேடமும் நானும் மட்டும்தான் இருக்கோம். ஏற்கனவே இருந்த 2 கான்ஸ்டபிளும் வெளியே டியூட்டிக்கு போயிட்டாங்களாம். என்னைய கொஞ்சம் கூட மாட ஒத்தாசைக்கு இருக்க சொல்றாங்க. இன்னைக்கு உனக்கு லீவு தானே? லீவு தான்ப்பா. அந்த அக்கா அவங்க பாப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனதுனால நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இனி உனக்கு அடுத்த வாரம் தான் லீவ் வரும். இப்பதானே ஒரு 1.5 மாசம் லீவு போட்டோம். ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். சொல்லிட்டு வர முடியாதா? என்னன்னு சொல்றது? ஏதாவது சொல்லு. எப்படி? எங்க வீட்ல யாருமே இல்ல, என் வீட்டுக்காரர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனால எனக்கு லீவ் வேணும்னு சொல்லணுமா? ஏங்க என்னங்க? இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஐ கேம்ப் போட்டிருக்கோம். அஸ் சீஃப் டாக்டரா நான் அங்க இருந்திருக்கணும். உனக்கு லீவுங்கிறதுனால தான் நான் அங்க போறதை கேன்சல் பண்ணிட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வீட்டுல இருந்தேன். கோமு எவ்வளவோ சொன்னான், சீஃப் டாக்டர் நீ இல்லாம கேம்ப் ஒழுங்காவே நடக்காதுன்னு. ஆனா அதையெல்லாம் கேட்காம அந்த வேலையை விட்டுட்டு உனக்காக நான் வந்தேன் பாத்தியா? எனக்கு இதுவும் தேவைதான், இதுக்கு மேலேயும் தேவைதான். இந்த கேம்ப்ல நான் இல்ல, நான் இருந்து இந்த கேம்பை நடத்தல, நான் சைன் பண்ணி இதை முடிக்கலன்னு தெரிஞ்சா என் அண்ணனுக்கும் என் அம்மாவுக்கும் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் போகும் கோமு கிட்ட இருந்து. இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைச்சு உன் கூட இருக்கலாம்னு வந்தேன். எனக்கு தேவைதான். சரி நீ வேலையை பாரு, நான் கேம்புக்கு கிளம்புறேன். என்னங்க சாரிங்க, எனக்கு திடீர்னு இப்படி வேலை வரும்னு தெரியாது. என்னங்க? ஏங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு கோச்சுக்கிட்டு போறாரு. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். முத்து கேம்ப்ல இருந்து திரும்புறதுக்குள்ள நம்ம வீட்டுல இருக்கணும். அவரை எப்படியும் சமாதானப்படுத்திடுவேன் நானு. என்ன சார் சொல்றீங்க? கம்ச பிரபு மேடத்தை கடத்திட்டு போயிட்டானா? இங்க பார், ரொம்ப ஷாக் ஆகாத. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னதே வீட்டுல இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான். காலையில இருந்து தம்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் அட்டன் பண்ணல. வெண்ணிலாவும் கால் பண்ணாங்க, நான் அட்டன் பண்ணல. இன்னும் ஈவினிங் ஆனா அம்மா கால் பண்ணிடுவாங்க, அக்கா கால் பண்ணுவா. நான் கால் அட்டன் பண்ண கண்டிப்பா மலர்கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட என்னால போய் சொல்ல முடியாது. சோ நான் கால் அட்டன் பண்ண போறது இல்ல. நான் கால் அட்டன் பண்ணலன்னா அடுத்த கால் உனக்கு தான் வரும். அதனாலதான் இப்போ உனக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றேன். உன்கிட்ட கேட்டாங்கன்னா சார் டவர் கிடைக்காத ஒரு வில்லேஜுக்குள்ள போயிருக்காரு வேலை விஷயமான்னு மட்டும் சொல்லிரு. சார் அப்போ உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா டவர் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது தெரிஞ்சிரும்ல. நான் வீட்டுல இருந்து வர எல்லா காலையும் உனக்கு டைவர்ட் பண்ணிடுறேன். சார் நான் எத்தனை நாளைக்கு சார் சமாளிக்க முடியும்? இப்போ அது பிரச்சனை இல்ல. சொன்னா அம்மாவோ தம்பியோ கேட்டுப்பாங்க. ஆனா அவங்க மைனிய காணும்னு மட்டும் தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா தெரியக்கூடாது கார்த்தி. சார் இப்போ இந்த கம்ச பிரபு மேடத்தை எங்க வச்சிருக்கான்? உங்களுக்கு கால் பண்ணானா சார்? கால் பண்ணான் சார். அவன் சென்னைக்கு வந்தது, கொடைக்கானல் வந்தது, கேரளா வந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே சார்? அப்புறம் எப்படி சார் கேர்லெஸ்ஸா விட்டீங்க? அங்கெல்லாம் வந்தவன் டெல்லிக்கு வரமாட்டான்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல கார்த்தி, அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கேப்ல தூக்கிட்டான். என்ன சார் ஆச்சு?
அதை விட அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஆக வேண்டியதை மட்டும் பார்ப்போம். சரிங்க சார், இப்ப மேடத்தை அவன் எங்க வச்சிருக்கான்? சார் க்ளூ கொடுத்துருக்காரு எங்க வச்சிருக்கேன்னு. என்ன க்ளூ சார்? எங்க வச்சிருக்கானா? எந்த க்ளூ சார் கொடுத்துருக்கான்? இந்தியாவில் வச்சிருக்கானோ. இந்தியாவிலயா சார்? இந்தியாவுல எத்தனை ஸ்டேட் இருக்கு? எங்கன்னு போய் தேடுறது? கண்டுபிடிக்கணும் கார்த்தி. எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அவன் என்னதான் சார் சொல்றான்? நம்ம கிட்ட இருக்கிற டீடைல்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கேட்கறானா? ம் அவன் கேட்ட உடனே அதையெல்லாம் தொக்கா தூக்கி கொடுக்கறதுக்கா சார் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க? அவன் கவலை அவனுக்கு, நம்ம கவலை நமக்கு. அவங்க அப்பனும் அண்ணனும் நம்ம கிட்ட இருக்கும் போதே இவ்வளவு ஆட்டம் காட்டுறான்னா இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். இரு அவசரப்படாத, மேடம் அவன்கிட்ட இருக்காங்கல்ல. சார் தெரிஞ்சும் இவ்வளவு பதட்டப்படாம எப்படி சார் இருக்கீங்க? பதட்டப்பட்ட காரியம் கெட்டுரும் கார்த்தி. எவ்வளவு பதட்டம் இருந்தாலும் வெளியே காமிச்சுக்க கூடாது. நான் பதட்டப்பட்டேன்னா மலருக்கும் அங்க டென்ஷன் ஆயிடும். இங்க பாரு, எனக்கு இப்போ இருக்கிற டென்ஷன்லாம் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுங்கிறது மட்டும்தான். அதை மட்டும் நீ கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோ. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறேன். தம்பி ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாம இருக்க மாட்டான். இப்ப அவனை தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அம்மாவை கூட சமாளிச்சிருவேன். ஒரு வாரம் போல நான் கால் பண்ணலைன்னா கூட ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. என் வேலை அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா தம்பி கேட்கவே மாட்டான். நான் ஒரு நாள் அட்டன் பண்ணல, 2வது நாள் அட்டன் பண்ணலன்னு கிளம்பி வந்துருவான். தம்பிக்கு மட்டும் அவங்க மைனிய கம்சபிரபு தூக்கிட்டு போயிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா கம்சபிரபு உயிரோடே விட மாட்டான். ஆனா அவன் உயிரோட இருக்கணும், அது நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்க சார், வீட்டு சைடு நான் பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனை வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன். இப்போ மேடம் எங்க இருக்காங்கன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்தியான்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு தலை சுத்துது சார். அவனோட போனை ட்ராக் பண்ண முடியலையா? ட்ரை பண்ணிட்டேன், பண்ண முடியல. ப்ரீ பிளானோட தான் இறங்கியிருக்கான் போல சார். எஸ், அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒன்னு சொன்னா. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, மேடத்தை நான் வீட்டுல விட்டுட்டு போய் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ள திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 மணி நேரத்துல அவன் திரும்ப கால் பண்ணான். ஓகே சார். அவன் கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு மேல பிளான் போட்டு இந்த வேலையை பார்த்திருக்கான். எஸ் சார். அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். ஆமா சார். ஸோ அவன் மேடத்தை இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கால் பண்ணியிருப்பான். கண்டிப்பா போற வழியில கால் பண்ணியிருக்க மாட்டான். அவன் கால் பண்ணும்போது எனக்கு எந்த வண்டி சவுண்டும் கேட்கல. ஸோ கண்டிப்பா ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டு தான் எனக்கு கால் பண்ணியிருக்கான். எஸ் சார், மேபி கரெக்ட். ஸோ நம்ம இருக்கிறது டெல்லி. எஸ் சார். ஸோ அவன் டெல்லியில இருந்து கண்டிப்பா 2 hours டிராவல்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும், இல்லையா? சார். எஸ் சார். அந்த 2 hours டிராவல் பை ரோட், பை ஏர், பை போர்ட், இந்த 3ல எது வழியா போயிருக்கான்னு பார்க்கணும். எஸ் சார். பை ரோடு கார் மூலமா போயிருந்தான்னா 2 ஹவர்ஸ்ல டெல்லிக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்க முடியும். அவ்வளவு பக்கத்துல அவன் இருந்துகிட்டு என்ன மிரட்டுறதுக்கு சான்ஸ் இல்ல. ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு அவனுக்கே தெரியும். ஸோ அவன் கண்டிப்பா ஒன்னு கடல் வழியா போயிருக்கணும், இல்லைன்னா ஆகாய வழியா போயிருக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணுல தான் அவன் கண்டிப்பா போயிருப்பான். எஸ் சார், கரெக்ட். மேபி சான்ஸ் இருக்கு. தட்ஸ் ஆல் கார்த்தி. கண்டிப்பா போர்ட் வழியா போயிருந்தான்னா அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம்னு அவனுக்கே தெரியும். ஸோ அவன் கண்டிப்பா ஃபிளைட்ல இல்லைன்னா ஹெலிகாப்டர்ல தான் போயிருக்கணும். பிகாஸ் போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அது வழியா அவன் போய் நம்ம கிட்ட மாட்டிக்கிறதுக்கு முட்டாள் கிடையாது. ஸோ கண்டிப்பா அவன் ஒன்னு ஃபிளைட்ல போயிருக்கணும், இல்ல ஹெலிகாப்டர்ல போயிருக்கணும். ஸோ கார்த்தி, ஃபிளைட், ஹெலிகாப்டர், இந்த 2லயும் டிராவல் பண்ணி 2 hours டிஸ்டன்ஸ்ல எந்த இடத்த ரீச் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் கார்த்தி. வா, கம் ஆன் குயிக்.